பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வஅன்திர்ஹும் யௌமல் ஆஸிஃபா. அண்மையிலே வரும் நாளை பற்றி அவர்களுக்கு நபியே நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. இஸில் குலூபு லதல் ஹனாஜிரி காதிமீன். இதயங்கள் விசனத்தால் நிரம்பி தொண்டை குழியை அடையும் வேளையில், விசனம் அதாவது கோபத்தால் இதயங்கள் நிரம்பி தொண்டை குழியை அடையும் வேளையில், மாலி தாலிமீன் மின் ஹமீமின் வலா ஷஃபீஇ யுதா. அநியாயக்காரர்களுக்கு எந்த உற்ற நண்பனோ இருக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ளப்படும் சிபாரிசு செய்பவனும் இருக்க மாட்டான். யஅலமு ஹாயினத்துல் அயுன் வமா துஃபி ஸுதூர். கண்கள் செய்யும் மோசடியையும் இதயங்கள் மறைத்து வைப்பதையும் அவன் அறிந்தவன். வல்லாஹு யக்தி பில் ஹக். அல்லாஹ் தஆலா உண்மையை கொண்டு தீர்ப்பு வழங்குவான். வல்லஸீன யதுஊன மின் தூனி. அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை யார் அழைக்கிறார்களோ, லா யக்தூன பிஷை. அவர்கள் எந்த விஷயத்தை கொண்டும் அவர்கள் தீர்ப்பு செய்ய மாட்டார்கள். இன்னல்லாஹ ஹுவ ஸமீஉல் பஸீர். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் தஆலா கண்கள் செய்யக்கூடிய மோசடியை பற்றியும், இதயம் உள்ளத்தில் மறைத்து வைக்கக்கூடிய அந்த ரகசியங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். வஅன்திர்ஹும் யௌமல் ஆஸிஃபா. ஆஸிஃபா என்பது கியாமத் நாளுடைய ஒரு பேர். நேற்று கூட உங்களுக்கு முன்னால் யௌமத் தலாக் என்ற ஒரு பேர் குரானில் கியாமத் நாளுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஆஸிஃபா என்பதும் கியாமத் நாளினுடைய ஒரு பெயர் தான். ஏனென்றால் அந்த கியாமத்து ரொம்ப பக்கத்திலே வந்துவிட்டது. ஸோ யௌமல் ஆஸிஃபா, அண்மையிலே வரக்கூடிய நாள். அல்லாஹ் தஆலா குரானில் இன்னொரு இடத்துல பேசுவான், அஸிஃபத்தில் ஆஸிஃபா. பக்கமாக வரக்கூடியது, பக்கமாக வந்துவிட்டது. லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா. அல்லாஹ்வை தவிர அதை வெளிப்படுத்துபவன் எவனும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். குரானில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது, இக்தரபத்திஸ் ஸாஆ வன்ஷக்கல் கமர். கியாமத்து பக்கத்திலே வந்து விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது, இப்படி அல்லாஹ் சொல்லுவான். குரானில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது, இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும். மக்களுடைய கேள்வி கணக்கு நாள் அது சமீபமாக வந்துவிட்டது என்பதாக சொல்லுவான். குரானில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது, அதா அம்ருல்லாஹ் ஃபலா தஸ்தஅஜில்ஹு. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டது, எனவே அதை நீங்கள் அவசரப்படுத்தாதீர்கள். அல்லாஹ் தஆலா குரானிலே ஒரு ஆயத்திலே பேசும்போது, ஃபலம்மா ரஅவ்ஹு சுல்ஃபத்தன். எப்பொழுது சமீபமாக அதை அவர்கள் பார்ப்பார்களோ, சீயத்து உஜூஹுல் லஸீன கஃபரு. காஃபிரானவர்களுடைய முகங்கள் கருத்து போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா கூறுவான். ஆக மொத்தத்தில் கியாமத் என்பது ரொம்ப பக்கத்திலே இருக்கிறது. அதனால தான் கியாமத் நாளுக்கு யௌமுல் ஆஸிஃபா, சமீபமான நாள், அண்மையான நாள், பக்கத்திலே இருக்கும் நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அந்த கியாமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், இஸில் குலூபு லதல் ஹனாஜிரி காதிமீன். மனிதர்களுடைய இதயங்கள் இருக்கிறதே, அச்சம் நிறைந்ததாக, பயம் நிறைந்ததாக. யாருடைய இதயமும் அவர்களுடைய இதயத்தின் இடத்திலே இருக்காது. எல்லாம் கோபம் நிறைந்த நிலையிலே இதயங்கள் தொண்டை குழியை வந்து அடைந்துவிடும். தொண்டை லதல் ஹனாஜிரி காதிமீன். இதில் குலூபு லதல் ஹனாஜிரி காதிமீன். இதயங்கள் விசனத்தால் நிரம்பி தொண்டை குழியை அடையும் வேளையில் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அந்த நாளிலே மாலி தாலிமீன, அந்த நாளிலே மாலி தாலிமீன மின் ஹமீமின் வலா ஷஃபீஇ யுதா. அநியாயக்காரர்களுக்கு உற்ற நண்பனும் இருக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ளப்படும் சிபாரிசு செய்பவனும் இருக்க மாட்டான். யாரும் உற்ற நண்பர்கள் அங்கே இருக்க முடியாது. யாரும்
அல்லாஹ்வுக்கு முன்னால் அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் வாயை திறந்து விட முடியாது. எல்லாரும் அழுது கொண்டு நிற்பார்கள், எல்லாரும் பதஷ்டத்திலே தான் நிற்பார்கள். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்களோ, ஷிர்க் செய்தார்களோ, தன்னுடைய உயிரின் மீது தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்களோ, அவர்களுக்கு ஜாலிமீன்னா குறிப்பாக அவர்கள்தான். ஸோ அவர்களுக்கு எந்த உற்ற நண்பனும் இருக்க மாட்டான். அவர்களுடைய கவலையை துடைப்பதற்கு, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, அவர்களுக்கு பரிந்து பேசுபவர்களோ சிபாரிசு செய்பவர்களோ இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் யாரால் நாவு அசைத்து விட முடியும்? யாரும் நாவு அசைத்து விட முடியாது. உலகத்தில் எதெல்லாம் நலவுகள் இருக்குமோ அந்த நலவுகள் எதுவுமே அங்கே காட்சி தராது, எந்த காட்சியும் தராது. அல்லாஹ்வுடைய இல்ம், அல்லாஹ்வுடைய ஞானம் எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்கிறது. சின்னது, பெரியது, மறைந்தது, வெளிப்படையானது, மெல்லியது, மொத்தமானது, எல்லாம் அல்லாஹ்வுக்கு வெளிச்சமானது. அல்லாஹ்வுடைய ஞானத்தில் எதுவுமே மறைந்தது கிடையாது. ஸோ அதனால் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுவை அஞ்சிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுவை அஞ்சாத நாள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் எனக்கு தெரியாமல் இருக்கிறான், அல்லாஹ் நான் என்ன பண்ணுறேனோ அது அல்லாஹ்வுக்கு தெரியாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கொண்டு வந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நேரமும் நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய இல்மிலே எந்த ஒரு விஷயமும் மறைந்தது கிடையாது. ஸோ அதனால் அல்லாஹ் எதை தடுத்தானோ அந்த காரியங்களை செய்யக்கூடாது, அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அந்த காரியங்களை தான் செய்ய வேண்டும். ஏன்னா நாளைக்கு மறுமையில் உதவி செய்கிறதுக்கு ஒரு பையன் நிற்க மாட்டான், எவனும் நிற்க மாட்டான். எவனெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் உதவி செய்வான்னு நினைக்கிறீங்களோ அவன்லாம் அங்கே நிற்பான்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தன் நிற்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு முன்னால் பேசுவதற்கு ஒருத்தனுக்கு கூட திராணி இருக்காது. அல்லாஹ் பிறகு பேசுகிறான், யஅலமு காயினத்தல் அயுன் வமா துஃபி ஸுதூர். கண்கள் செய்யக்கூடிய மோசடி அல்லாஹ்வுக்கு வெளிப்படையானது, அல்லாஹ்வுக்கு மறைந்த விஷயம் கிடையாது. இந்த கண்கள் என்ன மோசடி செய்கிறது? அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். இந்த உள்ளம் எதை மறைத்து வைத்திருக்கிறது அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எந்த விஷயமும் மறைந்த விஷயம் கிடையாது. இந்த ஆயத்துக்கு அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவார்கள், இந்த வசனம் யாரை பற்றி இறங்கியது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் இருக்கின்றான், ஒரு வீட்டுக்கு போனான், அங்கே அழகான பெண் இருக்கிறாள், அல்லது அந்த பெண் வருகிறாள் போகிறாள், இவனுடைய பார்வை அந்த பெண்ணின் மீது படுகின்றது. யாராவது இவனை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா பார்க்க மாட்டேங்கிறான், ஆனால் யாருமே பார்க்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் உத்து உத்து பார்க்குறான் அந்த பெண்ணை. எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குமோ பார்க்குறான். இது கண்களின் மோசடி. இந்த மோசடியையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். எந்த விஷயமும் அல்லாஹுவுக்கு மறைந்தது கிடையாது. இது அவங்க காலத்தில் உள்ள உதாரணத்தை அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இந்த காலத்தில் உள்ள உதாரணத்தை. எல்லா பயப்பிள்ளைங்கக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்கு. அந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பலாயை பார்க்குறாங்களோ, என்ன இலவை பார்க்குறாங்களோ தெரியல. அதில் கண்ட என்னென்னமோ இன்ஸ்டாகிராமு அது இது, அதில் அம்மனமான பெண்களை பார்த்து கொண்டு அசிங்கம் பிடிச்சி யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? மானம் மரியாதை போயிடும். அதனால் உடனே ஹிஸ்ட்ரியில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. நிறையா நடக்கு. எந்த விஷயத்தை அதிகமாக கூகுளில் பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்தா இதுதான், அசிங்கத்தை தான் பார்க்குறானோ. இது அல்லாஹ்வுக்கு மறைந்த விஷயம் இல்லை. நீங்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுக்கலாம், அது கூட எடுக்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஹிஸ்ட்ரியில் இருந்து எடுத்துட்டாலும் நீங்கள் ஒரு எழுத்து போட்ட உடனேயே கூகுள்காரனுக்கு தெரிஞ்சிடுது இவன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு. அதை அவன் கொண்டு வந்து கொடுக்குறான், இந்தா நீ விரும்புகிறத வச்சுக்கோ அப்படின்னு. அவனாலேயே அது முடியும் அப்படின்னா அல்லாஹ்கிட்ட மறைக்க முடியுமா? நம்ம என்ன செய்கின்றோமோ, எதை பண்ணுகின்றோமோ, எதை பார்க்கிறோமோ,
இந்த கண்கள் செய்கின்ற மோசடி நிறைய. யஅலமு ஹாயினத்தல் அயுன், கண்கள் செய்கின்ற மோசடியை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். நிறைய வாலிபர்கள் பான் வீடியோ பார்க்குறானுங்க. ஒன்றும் வாலிபர்கள் மட்டும் இல்லை, வயசான கட்டைங்க கூட பார்க்குது. அல்லாஹ் காப்பாற்றும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வமா துஃபி சுதூர், உள்ளங்கள் மறைக்கக்கூடியது, அதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். உள்ளத்தில் எதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்களோ. அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க, ஒரு பொண்ணை பார்க்குறான், அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், இந்த பொண்ணை நான் இப்படி பார்த்தா நல்லா இருக்கும், அப்படி பார்த்தா நல்லா இருக்கும்னு மனசில் நினைக்கிறான் பாருங்க. இந்த எண்ணம் கூட அல்லாஹ் அறிந்தவன், அல்லாஹ்வுக்கு மறைகிறது கிடையாது. ஹஜ்ரத் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அவங்களுடைய கருத்து. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கண்ணடிப்பது, கண்களால் சைகை செய்வது, பெண்ணை பார்த்து பார்க்காததை பார்த்ததாக சொல்லுவது, பார்த்ததை பார்க்காததாக சொல்லுவது, இது எல்லாம் கண்கள் செய்கின்ற மோசடி அப்படின்னு வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதெல்லாம் அவங்க காலத்தில் உள்ளதை சொல்கிறாங்க. நம்ம காலம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அவ்வளவு மோசமான காலமாக கிடக்கிறது. பயங்கர மோசமான ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள எல்லாம் வீணாக போய் கிடக்கு, எல்லாம் வீணாக போய் கிடக்கு. எங்கே சொல்கிறது? யாருக்கு இன்ஸ்டாகிராமில், யாருக்கு குரூப் இல்லாமல் இருக்குது, யாருக்கு சேனல் இல்லாமல் இருக்குது. நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தணும்னா பயன்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க மேக்சிமம், அதான் சொல்கிறேன்னு, விக்கிபீடியாவில் போய் தேடினோம்னா விக்கிபீடியாவுக்குள்ளார எது பார்க்குறாங்க ஜாஸ்தியாக அப்படின்ட்டு பார்த்தா இது தான் அப்படின்ட்டு அவன் தெளிவாக அதை பற்றி அவன் சொல்கிறான். உலகம் அவ்வளவு கெட்டு போய் கிடக்கிறது. நீ ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துரு, ஆனால் அல்லாஹ்கிட்ட இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது. யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபி சுதூர், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பார்வை எந்த எண்ணத்திலே பார்க்கப்படுகிறதோ அது அல்லாஹ்வுக்கு வெளிச்சம், பார்வை தான். ஆனால் இந்த பார்வையை வைத்து நீ எந்த எண்ணத்திலே பார்க்கிறாயோ, உள்ளத்திலே எது ஓடிக்கொண்டு இருக்கிறதோ அது அல்லாஹ் அறிந்தவன். நீ நல்ல எண்ணத்தில் பார்க்குறியா, கெட்ட எண்ணத்தில்? துனியாவில் எவன்கிட்ட வேண்டுமானாலும் நீ மறைத்து விடலாம், கட்டுன பொண்டாட்டிக்கிட்ட கூட நீ மறைக்கலாம், ஆனால் அல்லாஹ்கிட்ட மறைக்க முடியாது. யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபி சுதூர், இது இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாமா சதீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இதுக்கு விளக்கம் உள்ளத்திலே ஓடக்கூடிய வஸ்வசா அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையிலே நீதத்தோடு நியாயத்தோடு தர்மத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு வழங்குவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை செய்தவர்களுக்கு நன்மை கொடுப்பதற்கும் தீமை செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் அவன் ஆற்றல் படைத்தவன், அவன் எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவதைப் போல, யார் தீமையை செய்கிறார்களோ அவர்களுக்கு அவன் தண்டனை கொடுப்பான், நன்மை செய்தவர்களுக்கு அவன் அதற்குண்டான கூலியை கொடுப்பான். அல்லாஹ் பிறகு பேசி காட்டுகிறான், வல்லஸீன யதுஊன வல்லாஹு யக்தீ பில் ஹக், அல்லாஹ் ஹக்கை கொண்டு தீர்ப்பு செய்வான், உண்மையை கொண்டு. வல்லதீன யதுஊன மின் தூனி, அல்லாஹ்வை அன்றி மற்றவர்களை யாரெல்லாம் அழைக்கிறார்களோ அந்த தெய்வங்கள் எல்லாம், அந்த சாமி எல்லாம், லா யக்தூன பிஷை, எந்த ஒரு விஷயத்திலேயும் அவர்கள் தீர்ப்பு செய்ய மாட்டார்கள். நீங்கள் எதை வேண்டுமானாலும் வணங்கிக்கோங்க, நீங்கள் விக்கிரகங்களை வணங்குங்கள், நீங்கள் உருவப்படங்களை வணங்குங்கள், மாட்டை வணங்குங்க, இல்லை சூரியனை வணங்குங்க, எதை நீங்கள் வணங்கினாலும் அவைகளெல்லாம் எதற்குமே சக்தி பெற்றவைகள் கிடையாது, எந்த சக்தியும் அவைகளுக்கு கிடையாது. நாளைக்கு அவர்கள் உங்களுக்காக வேண்டி தீர்ப்பு செய்வார்களா? லா யஸுதூன பிஷை, எந்த ஒரு ஷையும் அவர்களால், எந்த ஒரு பொருளும் அவர்களால் தீர்ப்பு செய்ய முடியாது, தீர்ப்பு செய்ய முடியாது. எந்த ஆற்றலும் அவர்களுக்கு கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவனே ஆற்றல் மிக்கவன், அவன் ஒருவனே சக்தி மிக்கவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மஹ்லூக்குகளினுடைய சொல்லை கேட்கக்கூடியவன், அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அவன் பார்க்கக்கூடியவன். யாரை அவன் நாடுகிறானோ நேர்வழியிலே கொண்டு போகிறான், யாரை நாடுகிறானோ அந்த அல்லாஹ் அவனை வழிகெடுத்து போட்டு விடுகின்றான்.
அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்ல வழியில் இருக்கிறோம்னா நல்லவர்களாகவே தான் நாளைக்கு அல்லாஹ்வை போய் சந்திப்போங்கிறதெல்லாம் கேரண்டி கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னவோ அது அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். அதனால் அல்லாஹ் கிட்ட என்ன துவா செய்யணும்? அல்லாஹ்வே ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா, இறைவா எங்களுக்கு நீ ஹிதாயத்து கொடுத்த பின்னால் எங்களுடைய இதயத்தை நீ மாற்றிவிடாதே. எந்த நேரத்தில் நஃப்ஸு மாறுமோ, எந்த நேரத்தில் இதயம் மாறுமோ, எந்த நேரத்தில் பாவம் பண்ணுவானோ யாருக்கு தெரியும்? நஃப்ஸும் சைத்தானும் கூடயே இருக்கிறான். அதனால் அல்லாஹ் கிட்ட இந்த துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய விருப்பம் தான் எல்லாமே. அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர் வழி காட்டுவான், நாடியவர்களுக்கு அல்லாஹ் வழிகெடுத்து போட்டு விடுவான். ஆனால் அல்லாஹ் எதை செய்தாலும் அதிலே நீதியும் நியாயமும் தர்மமும் அதிலே நிச்சயமாக இருக்கும். இன்னல்லாஹ ஹுவ ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் பிறகு அவலம் யஸீரு ஃபில் அர்த் ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன கானூ மின் கப்லிஹிம் கானூஹும் அஷத்த மின்ஹும் குவ்வத்தன் வ ஆஸாரன் ஃபில் அர்த் ஃபஅஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம் வமா கான லஹும் மினல்லாஹி மின் வாக். சில வேறு விஷயங்கள் வருகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக